ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல் யூடியூப் ஏசி. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி ஒரு சப்ஜெக்டை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்த்தோம். பட் அந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெஸ்ட்டான ஒரு செலெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ஃபோட்டோவில் இருந்த ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்ரவுண்டோட கலர் வந்து உங்களோட சப்ஜெக்ட் மேலே வந்துட்டு ஸ்பில் ஆகும். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் மெயினாக நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால பின்னாடி, ஸோ அதனால் எனக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த க்ரீன் ஷேட் வந்து என்னோட ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஃபோட்டோஸில் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் பெருசாக. ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அதை எப்படி ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தேன் அதே சேம் ஃபோட்டோ அண்ட் அதே சேம் சப்ஜெக்ட். நான் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தேன் அதை செலக்ட் சப்ஜெக்ட் மூலமாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் வந்துட்டு மாஸ்க் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். பட் அது வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகும். அண்ட் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் மெயினாக ஹேர் நீங்கள் வந்துட்டு அது மாதிரி வந்து எடுத்துடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு பியர்ட்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சைடு மட்டும் வந்து பியர் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு பியர்டு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்னோட நார்மல் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட மாஸ்க்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாஸ்க் செலக்ட் பண்ண அப்புறமா நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு தனி டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வியூவில் போயிட்டு ஆன் பிளாக் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 100% வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பிளெயின் பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சைடில் வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ் சைஸை நீங்கள் வந்துட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெருசு இல்லைனா சின்னது பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி நான் வந்துட்டு ஸ்மால் சைஸ் ப்ரஷ்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவுட்டர் சைடில் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நான் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மாதிரி லைட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஹார்டாக போனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஹேரே வந்துட்டு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து எடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறப்ப ஸோ உங்களோட ஹேர் கொஞ்சம் வந்து ரிமூவ் ஆகும். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்பில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட முடியும் உங்களோட ஹேர்லேருந்து. ஸோ எக்ஸாம்பிள் இது மாதிரி. ஸோ சேம் நான் அதே மெத்தட் தான் நான் வந்துட்டு ரைட் சைடும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் கீ மட்டும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் நம்ம வந்துட்டு இங்கே தாடிக்கிட்டேயும் நம்ம வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஓவராக உங்களோட ஸ்கின் மேலேயே ரைட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து வரும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் சட்டிலான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து மேக் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ எஸ் நமக்கு வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஏர் வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கு. பட் அது வந்துட்டு பரவாயில்ல. அதை நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த ஸ்மூத் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு அந்த பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் தெரியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ரேடியஸ் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் அண்ட் ஷார்ப்பான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களால் வந்துட்டு உங்களோட ஸ்கின் மேலே இல்லைனா உங்களோட ஹேரில் இருக்கிற இந்த ஸ்பில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டீகண்டாமினேட் கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு சில கலர்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அகைன் நான் வந்து அன்டிக் பண்ணுறேன். ஸோ அன்டிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். நான் அகைன் உங்களுக்கு வேணால் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஷேட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டீகண்டாமினேட் கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த கலர் ஷேடு வந்துட்டு கொஞ்சம் வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்மூத் அண்ட் அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மூத்திங்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபில் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணுறதுனால இப்படி இருக்குது இமேஜ். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். மேபி ஃபெதரிங் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னா
இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். எஸ், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து இருக்குது டீட்டெயில். ஸோ இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நம்மளோட ஒரிஜினல் வந்து இது. ஸோ இப்போ நான் ஒரிஜினலில் வந்து அன்டிக் பண்ணி நம்ம பண்ண கரெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இமேஜ் வந்து இருக்கும். அண்ட் ஈவன் ஓவராலாக உங்களோட இமேஜில் ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பில் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கும். உங்களோட ஷர்ட்ஸ் அது மாதிரியான பிளேசஸில் எல்லாமே. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த டீகண்டாமினேட் கலர் ஆப்ஷன் நீங்கள் வந்து அன்டிக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அதே லேயர் மாஸ்க்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன்ஸ் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து மேக் பண்ண முடியும். இந்த நான் லேயர் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற லேயர் மாஸ்க்லேயே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளை ஆகும். பட் டீகண்டாமினேட் கலர்ஸ் கொடுத்ததுனால நமக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நியூ லேயரில் அகெயின் இதே சேம் செலெக்ஷன், பட் ஆனால் இப்போ நம்ம மேக் பண்ண இந்த டிஃப்ரென்சஸோடு வந்துட்டு உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட மெயின் ஒரிஜினல் லேயர். அதுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு நம்மளோட அந்த காப்பி நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து மேக் பண்ண சேஞ்சஸ். ஸோ இதை ஹைட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பிஃபோர் நம்ம அகைன் ஒரு ஃபைனல் ஓவரால் லுக் வந்து பார்த்துடலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்து இந்த கை கூட நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணலாம் தி சேஞ்சஸை. ஸோ ஆஃப்டர் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அண்ட் நான் கீழே இருக்கிற லேயரை வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ தட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு செலெக்ஷன் இருக்கும். அண்ட் ஓவராலாக அந்த கலர் ஸ்பில் ஆகிருந்தது நம்மளோட ஸ்கின் டோன் மேலே அது எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு சின்ன எட்ஜ் அண்ட் இந்த ஒரு சில எட்ஜஸ் வந்துட்டு நமக்கு பாதரிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அகைன் லேயர் மாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அண்ட் இங்கே கலர் வந்துட்டு நம்ம பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த ஏரியாஸ் மட்டும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்பவும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்பில்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இங்கே இருக்கிற ரேடியஸ் ஆப்ஷன்ஸ் இல்லைனா வந்து ஸ்மூத்திங் ஆப்ஷன்ஸ் இது வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி, ஸோ அதில் எட்ஜஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்மூத்திங்கோ இல்லைனா ஃபெதர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக அந்த டீகண்டாமினேட் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் பர்டிகுலராக ஒரு சில ஃபோட்டோஸில் மட்டும் அந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.